யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நானாட. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டுக்கு குட்டி ராதை வந்துட்டாங்க. நாங்கள் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கிருஷ்ண ஜெயந்தி நான் எப்போலேருந்து செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அம்பத்தூரில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது மகாக்கு நாங்கள் கிருஷ்ணர் வேஷம் போட்டது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில். இந்த குட்டி கிருஷ்ணன் அம்பத்தூரில் வாங்கினது ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணேன் கிருஷ்ண ஜெயந்தி. அந்த கிருஷ்ணர் பொம்மை வாங்கினேன் நான். இந்த கிருஷ்ணர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், எனக்கு மகா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு குட்டி ராதை வந்துட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறேன். இந்த வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணேன். அது எப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். அப்போ தான் நான் ரூம்லேருந்து வந்து லைட் போடுறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா எப்பயுமே வெளிச்சமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பக்கத்தில் வீடு கட்டுறதுனால இந்த வீடும் இருட்டாயிடுச்சு. வெளிச்சத்துக்காக காத்தோட்டத்துக்காக தான் நாங்கள் வந்தோம். என்ன பண்ணுறது, சிட்டி லைஃப்பில் பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால அப்படி தானே இருக்குது இப்போலாம். இதோ பக்கத்து வீடு காட்டுறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்குள்ளேயே இந்த அளவு வந்துருச்சு. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு கேட்டை ஓப்பன் பண்ணுறேன். கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கோலம் போடலான்னு போயிட்டுருக்கேன். வாசல் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே வாசல்லாம் வாஷ் பண்ணி விட்டாச்சு. வீடெலாம் தொடச்சி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா குட்டி ராதையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு தேவையான சாமி அலங்காரம் பண்ணிவிட்டு ஈவினிங் தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு படைக்கணும்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் ஈவினிங் தான் படைக்கணும். இப்போ நான் கோலம் போட போகிறேன். கோலம்லாம் எனக்கு பெருசாக போட தெரியாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன கோலத்தை போட்டுட்டேன். இப்போது நம்ம ராதையை ரெடி பண்ண வேணாமா? மகாவுக்கு பாவாடை சட்டை எடுத்துட்டேன். மகாவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு மகாவை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த ஒர்க் பார்க்கலாம். எப்பயுமே அப்படி தானே, குழந்தைங்கள ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணிட்டா நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க எக்ஸைட்டடாக இருப்பாங்க. நான் அன்றைக்கி மகாவுக்கு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் போடலான்னு சொல்லி எடுத்துட்டேன். மகாவை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்டு மகாவுக்கு ஜுவல்லரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு ராதை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ராதைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்மளுமே அப்படித்தானே, குழந்தையில ட்ரெஸ் பண்ணணுன்னா ஆசையாக எக்ஸைட்டடாக இருக்கும். நான்லாம் அப்படித்தாங்க. மகா அழகாக ரெடி ஆகிட்டா. குட்டி ராதை அழகாக க்யூட்டாக அவளோட அவுட்லெட் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ மேடம் வெளியில் போய் கொஞ்சம் விளையாடுறதுக்கு போகிறாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போய் சாரீ மாற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நானும் சாரீ மாற்றிட்டு வந்துட்டேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா என்னோட சீவந்த சாரீ. நான் சாமி படைக்கிறதுக்கு ரெடி பண்ண போயிட்டேன். மகாவை அவங்க அப்பா மாடியில் கூட்டு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. அழகாக குழந்தைய அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மகாவும் ஜாலியாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தா. நானுமே சின்ன குழந்தையில எப்படித்தான் ஃபோட்டோ போஸ் கொடுக்குறேன்னா அழகழகாக போஸ் கொடுப்பேன். மகாவும் அதே மாதிரி தான் அழகாக க்யூட்டாக ஃபோட்டோவுக்கு எடுத்துட்டோம். நான் சாமி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணணும் இல்லையா, கிருஷ்ணருக்கு அழகாக அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன். மாமா வரும்போது பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் நான் சுவாமிக்கு வச்சிட்ருக்கேன். வாசல்லாம் இன்றைக்கி கழுவுனதுனால வெளியில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த ஒர்க் தான் நான் பார்த்துட்ருக்கேன். மஞ்சள் குங்குமம் வாசலில் வைக்கிறது மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத்தை வீட்லேயும் நான் தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். எங்கள் வீட்லேயும் நான் தான் வைப்பேன். இங்கேயும் நான் தான் வைக்கணும். மகா கிட்ட சொன்னால் வைப்பா. பட் ஆனால் இப்போ டைம் இல்லை, அதனால நான் தான் வச்சிட்ருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மங்களகரமாக ஆரம்பிப்போம் இல்லையா. நான் வச்சு முடிச்சுட்டேன். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு விளக்கேற்றியாச்சு. சாமிக்கு தேவையான பலகாரங்கள்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் நெய்வேத்தியத்துக்கு. இது எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எங்கள் அம்மா எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். எங்கள் அம்மா கிருஷ்ண ஜெயந்தி வந்து முருகா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு முருகா வயசு இப்போது 21 இயர்ஸ் தான் எங்கள் அம்மா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தான் அம்பத்தூரில் போகும்போது அந்த ஸ்கூல் கிட்ட கிருஷ்ணர் விற்கிறாருன்னு சொன்னாங்க. நான் வாங்கி அப்போயிலேருந்து இந்த கிருஷ்ணரை கும்பிட ஆரம்பித்தேன். அந்த கிருஷ்ணனோட அருளால் எல்லா இறைவனோட அருளாலையும் எங்களுக்கு அழகான குட்டி ராதை கிடைச்சாங்க. மகா எக்ஸைட் ஆகிட்டாப்புல ரொம்ப நேரம் மேக்கப் பண்ணிகிட்ருக்கா இல்லையா, அவளால் வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டா. சாமி படைக்கிறோம், கிருஷ்ணரை வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்னு சொல்லி கிருஷ்ணர் எங்களோட ராதை ரூபத்தில் வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு.
மகாவை நான் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு சொன்னேன். அது அவள் சாமி படைச்சு முடிக்கிற வரைக்கும் விடவே இல்லை. அழகாக குழந்தை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சாமியை நம்ம எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாம். அந்த கிருஷ்ணரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாருமே நல்லா இருப்போம். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெண்ணெய் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. நான் என்னோட குட்டி ராதைக்கு வெண்ணெய் கொடுத்துட்டேன். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். மகா, நான், மாமா எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சாமி கும்பிடணும் அப்படி சாமி கும்பிடணும்னா கிடையாது. மன தூய்மையோட நமக்கு என்ன தெரியுமோ நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு அந்த கடவுளை பிரார்த்தனா அந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும். நம்புறவ கிருஷ்ணனின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். பாய்.